Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 836வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முக்கியமான அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஃபோல்டபிள் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பத்தி தெரிய வந்திருக்கு. ரெட்மியோட நோட் 12 சீரிஸ் லான்ச் டேட் தெளிவான லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அமேசான்ல ரன் ஆயிட்டு இருக்கிற IQoo மொபைல்ஸ்க்கான ஆஃபர்ஸ் பத்தி தெரிய வந்திருக்கு. அது போக ஆப்பிளோட ஆப்பிள் ஐபோன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டைப் சியோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வர வாய்ப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ஆப்பிள் இப்போ ரெண்டு ஃபோல்டபிள் ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஸோ 20 இன்ச் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ரொம்ப பெரிய டிஸ்பிளேல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட மேக் புக்காக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நீங்கள் அவங்க வந்து டிஸ்பிளேலே ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டோட இந்த மேக் புக் லேப்டாப்ஸை 20 இன்ச் சைஸில் பெருசாக எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மானிட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 இன்ச் சொல்கிறாங்கல்ல, இது 24 இன்ச் ரொம்ப பெரிய ஃபோல்டபிள் டிஸ்பிளே வர போகுதுங்க. அது போக 10 இன்ச் டிஸ்பிளேல ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபேட் மினியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் லான்ச் இருக்காது. ஸோ அடுத்த வருஷம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய லீக் சொல்லிட்டு இருக்குங்க. அடுத்து ரெட்மி நோட் 12 சீரிஸ். நேற்று தான் சொல்லியிருந்தேன் ரெட்மி நோட் 12 சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. இன்னும் 1-2 நாட்களுக்குள்ள லான்ச் டேட் வந்துடும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ லீக் டேட் வந்திருக்குங்க. லீக் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12ஓட லான்ச் டேட் வந்து டிசம்பரோட கடைசி வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக டேட்டை சொல்லணும்னா 23ஆம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வர 23ஆம் தேதி ரெட்மியோட நோட் 12 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்து ஜியோவில் நேற்று தான் ஒரு ஃபோன் பார்த்தோம். ஜியோவோட ஒரு 5G ஃபோன் சொல்லிட்டு இப்போ ஜியோவோட ஒரு 4G ஃபோன் வர போகுதுங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ப்ராசர் நேமை கேட்டோம்னா ஜியோ நீங்கள் ஒரு நல்ல ஃபோனை கூட கொண்டு வரணும்னு ஐடியாவில் இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. இங்கே ஜியோ அந்த பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. செமையாக சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவு சம்பாதிக்கிற ஒரு நல்ல பிராண்ட் ஏன் நல்ல மொபைலாக கொண்டு வரணும்னு யோசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு புரியலை. ஒருவேளை இந்த மாதிரி மொக்க ப்ராடக்ட்ஸை அதிக பேர்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணி அதிக ப்ரைஸில் சேல் பண்ணி தான் இந்த அளவு லாபம் ஈட்டிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்றதும் புரியலை. ஆனால் இந்த மொபைலுமே ஸ்பெக்ஸை பார்க்கும்போது மொக்க மொபைல் மாதிரி தான் தெரியுது. 4G சப்போர்ட்டோட இப்போ போயிட்டு ஒரு மொபைல் எட்டு வர போகிறாங்களா. அடுத்து டாடா மோட்டார்ஸ்லேருந்து டாடா நேனோவில் ஒரு EV வெஹிக்கிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் இல்லைங்க. ஸோ டாட்டாவோட டாடா நேனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சீரியஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை திரும்பவும் தூசு தட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தரதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே டாடா நேனோ சீரியஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு சில நியூஸ் பார்த்துருந்தோம். ரத்தன் டாடா அவங்களோட டாடா நேனோவை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து அவங்க கண்ட்ரியில் லான்ச் ஆகிற எந்த மொபைலாக இருந்தாலும் டைப் சியோட தான் கண்டிப்பாக லான்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து இது வந்து என்ன டேட்லேருந்து அமலாக போகுது அப்படின்னு தெரியாமல் இருந்த வேலையில் இந்த டேட்ல இருந்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2028 டிசம்பருக்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் நீங்கள் டைப் சியோட தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுலனாலும் லான்ச் பண்ணிக்கலாம். இதில் என்ன தெரியுதுன்னா ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரிஸ் டைப் சியோட வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எதுக்கு நம்ம டைப் சியை போட்டு நம்மளோட லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றினாலும் மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரிலங்க, ஏன்னா இங்கே வந்து டைப் சியோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஹையர் எண்ட் மட்டும் டைப் சி கொடுத்துட்டு மற்ற வேரியன்ட்லாம் பழைய லைட்னிங் போட்டுக்கு எட்டு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஐக்யூலேருந்து ஐக்யூ குவிஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேலை அமேசானில் ரன் பண்ணுறாங்க. இது இன்னையிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே மேக்ஸிமம் 8000 ரூபா வரைக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு ஆஃபரோட சேர்த்து. ஏன்னா 3000 கூப்பன் கொடுத்துருவாங்க, 5000 கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்க்கு. ஸோ எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட IQoo 9 Pro 5G 65,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 7,000 ரூபாய் கம்மியா இருக்கு, 8,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IQoo 9 எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து 3,000 ரூபாய் பிரைஸ் டிராப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே மாதிரி IQoo Neo 6 நிறைய பேருக்கு
பிடிச்ச மொபைல். இது வந்து 27,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 1000 ரூபாய் பிரைஸ் ட்ராப், 2000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி iQooவோட 9T 5G இதுல வந்து 4000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி iQooவோட Z6 பேங்க் டிஸ்கவுண்டோட சேர்த்து 13,500 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்ட்டை ஸ்கிரீன்ல ஆட் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. iQoo Z6லேயே 1500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்கு. iQooவோட மொபைல் எடுக்கணும்னு ஐடியால இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான டீல். உங்கள்கிட்ட இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். அதே மாதிரி அமேசான்ல கிரேட் கேமிங் டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் சேலும் ரன் ஆகிட்டே இருக்குது. இதுல வந்து கேமிங் லேப்டாப், கேமிங் தேவையான ப்ராடக்ட்ஸ்க்கான பொருட்களோட விலை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ கேமிங் தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து சாம்சங்ல இருந்து சாம்சங் கேலக்ஸி M04 ஒரு இந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அதிக பிரைஸ் இல்லாம ஒரு 8500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் 6.5 inches HD டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ P35 அப்படின்ற ப்ராசஸர், 13 MP மெயின் கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா, 4500 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. One UI 4.1 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 4GB 64GB வேரியன்ட் 8500 ரூபாய் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது கம்மி பிரைஸில் அது ஒரு 4GB மொபைல் ஓகே அப்படின்னு தோணுது இந்த ப்ரைஸிங். அடுத்து ஹுவாவேலேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா வாட்சை திறந்து உள்ளேருந்து இயர்பட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ச் பார்க்குறதுக்கு நார்மல் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. சைஸும் பெருசாக திக்னஸ் இல்லை. இதில் எப்படா இந்த இயர்பட்ஸை ஒழிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிசைன் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1.43 inches சர்க்கிள் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸாகவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு வராது, இருந்தாலுமே வாட்ச்லேயே ஒரு இயர்பட்ஸ் கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. கால் பேசணும் அப்படின்னா அந்த வாட்சை யூஸ் பண்ணி நம்ம அந்த இயர்பட்ஸை காதில் கனெக்ட் பண்ணிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து Android 7 பேஸ் பண்ண வாட்ச், ஒரு Android ஸ்மார்ட் வாட்சாக வந்திருக்கு. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 35,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்கில் எட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ச், அதுவும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாட்ச் இந்தியாவில் இந்த அளவு பிரைசிங்கில் வந்தால் நீங்கள் யாராவது வாங்க தயாராக இருப்பீங்களா? அடுத்து இன்னைக்கு டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல நான் பார்த்தா ஒரு சூப்பரான டீல் என்ன தெரியுமா? இந்த கேமிங் சேருங்க. வீடியோவை நிறுத்திட்டு முடிஞ்சால் இந்த கேமிங் சேர் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கேமிங் சேரோட ப்ரைஸ் ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். ஒரு லோக்கல் பிராண்ட் பக்கம் போகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 12,000 ரூபாய்க்குள்ளே நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது சன்னோன் அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த கேமிங் சேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,899 ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க. ஷாக் ஆகாதீங்க. ஸோ இந்த பிரைஸ் கூட இன்னமும் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆமா, அமேசான்ல இருந்து 2000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 5,899 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஓரளவு 6,000 ரூபாய்னு வச்சுப்போமே. ஸோ 6,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமிங் சேர் அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்கறதுக்கு குஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.